மாமா மாப்பிள்ள படுங்க படுங்க படுங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன் மாமா. ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஆ. மலர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. அதான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன். என்ன மாமா ஆச்சு? அது நடந்த அசிங்கத்தை என் வாயால எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன்? நான் பெத்த பாவி இந்த ரோகிணி ஒரு அயோக்கியனை கூட்டிக்கிட்டு அந்த பொறிக்கு ராஸ்கல் ரோகிணிய மாமா ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, அமைதியா இருங்க. இப்போ உங்க உடம்பு தான் முக்கியம். எதை பத்தி கவலைப்படாதீங்க. என் உடம்பா அந்த சிரிக்கி பண்ண காரியத்துக்கு நெஞ்சு வடிச்சு செத்துருக்கணும் மாப்பிள்ள. ஆனா நெஞ்சு வலிச்சிச்சு. டாக்டர் எனக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன் மாமா இப்ப சாவு பத்தி பேசுறீங்க? எனக்கும் மலருக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு அக்ஷதை போட்டு நீங்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? மலரை நீங்க எனக்கு தாரவாத்து கொடுக்க வேண்டாமா? நாளைக்கு எனக்கும் மலருக்கும் பிறக்க போற குழந்தைய நீங்க எடுத்து கொஞ்சம் வேண்டாம்? எவ்வளவு வேலை இருக்கு. நீங்க பாட்டுக்கு என்னமோ சாக போற அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் மலர், இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்றது இல்லையா? நானும் அப்பா கிட்ட சொன்னேன். ஆனா எனக்கு ரொம்ப மன வருத்தம் மாப்பிள்ள. நான் பெத்த ஆம்பளை பிள்ளைத தருதலையா போயிட்டேன். ஆனா பொண்ணுங்க நல்லா வரும்னு பார்த்தேன். ஆனா அந்த ரோகிணி என் தலையில கல்ல தூக்கி போட்டா. மாமா, இனிமே நானும் உங்களுக்கு ஒரு மகன் மாதிரி. நீங்க முதல்ல அழறத நிறுத்துங்க. ரோஹிணி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட வேலை. புரியுதுங்களா? நான் இருக்கேன் மாமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க உணர்ச்சி வசப்படாம இருங்க. நானும் மலரும் ஏற்கனவே எல்லாத்தையும் பேசிட்டோம். இப்போ நீங்க உடனடியா உடம்பு தேறி வரணும். நீங்க வீட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் ரோஹிணியை கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் மலரை நான் கோயம்புத்தூர் கூட்டு போறேன். நீங்க தெம்பாயி கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும். உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி எங்க 2 பேர் கல்யாணமும் நடக்கும். நடந்த பிரச்சனை எல்லாம் ஒரு சோதனை தான். சீக்கிரம் சரியாயிடும். இந்த பாருங்க மாமா, நான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பேன். போதுமா? சரிங்க மாப்பிள்ள. நான் கிளம்புறேன் மாமா. ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள. என்ன மாமா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? ரிலாக்ஸ்டா இருங்க. நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு தேங்க்ஸ்? அப்பா இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட பேசினது அவருக்கு ரொம்ப ஆறுதல் கொடுத்துருக்கு. அதுக்கு தான் தேங்க்ஸ். இதை பாரு மலர், அவர் என்னோட மாமனார். இப்போ நான் உங்க குடும்பத்தில் ஒருத்தன். தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்லை. புரியுதா? சங்கர்னு சொன்னீங்களா? அவன் உங்க ஃப்ரெண்டு தானே? அப்படி நினைச்சுதான் அவன்கிட்ட பழகினேன் சார். அந்த துரோகி கூடவே இருந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டான். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. என் தங்கச்சி ரோகிணிய லவ் பண்றேன்னு சொல்லி அவ மனசை மயக்கி ஏமாத்தி அவளை கூட்டிட்டு ஓடிட்டான் சார். சும்மா ஓடல, 10 லட்ச ரூபா பணம், 100 பவுன் நகை எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிட்டான். சரியான கிரிமினல் சார் அவன். நான் அப்பவே சொன்னேன் அவன் ஒரு கிரிமினல்னு. நீங்க தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு என்ன முறைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப அவன் மேலே புகார் கொடுக்க வந்திருக்கீங்க. தப்பு பண்ணிட்டேன் சார், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த அயோக்கிய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். ஆனா கூடவே இருந்து எப்படா குழி பறிக்கலாம் நினைச்சிட்டு இருந்திருக்கான். என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான். சரி டென்ஷன் ஆகாதீங்க. அந்த ராஸ்கலுக்கு நீங்க தான் ஜாமீன் கொடுத்து அவனை வெளில கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப பாருங்க உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டான். சார், என் வக்கீல் மூலமா நான் அவனுக்கு கொடுத்த ஜாமீனை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இப்பவே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். சரி ரைட்டா, என் தங்கச்சி கடத்திட்டு போயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. மற்றாலும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அவங்க 2 பேர் செல்போன் நம்பரையும் என்கிட்ட கொடுங்க. அந்த கம்பெனிக்காரங்கள்ட்ட பேசி அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு நான் ட்ரேஸ் பண்றேன். சரி, ஜூஸ் குடிங்க. வேண்டாம் ராஜி. இப்படி சொன்னா எப்படி? கொஞ்சமாவது குடிங்க. பசி இல்லம்மா. அப்பா, இது பசிக்கு இல்லப்பா, உங்க உடம்பு தெம்பா இருக்கணும் இல்லையா? அதுக்காகவாவது கொஞ்சம் குடிங்கப்பா. இப்படி பண்ணிட்டாலுமோ உன் தங்கச்சி? நான் அவளுக்கு என்ன குறை வச்சு? உங்க 2 பேர்த்தையும் ராணி மாதிரி தானே வளர்த்து. உன் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவளுக்கு ஒரு ராஜா மாதிரி மாப்பிள்ளைய பார்த்து இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு அவளுக்கு அந்த கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா
அந்த பொறிக்கு அயோக்கிய ராஸ்களோட ஓடி போயிட்டாலும் அப்பா ப்ளீஸ்ப்பா, இப்படிலாம் மனசை வருத்திக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடும்பா. மாமா, நடந்த விஷயம் எல்லாருக்கும் வருத்தம் தான். இப்போ உங்க உடம்பு தான் முக்கியம். அதுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அந்த ராஸ்கல் கிட்ட இருந்து ரோஹிணியை எப்படி பத்திரமா மீட்டலாம், அது என்னோட பொறுப்பு. நீங்க மனசை போட்டு அனாவசியமா வருத்திக்காதீங்க. ம், பத்திரமா பார்த்துக்கோங்க. மலர், எடுத்து சொல்லு. ஆமாப்பா, ரோஹிணி அவன் ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்கிறான். கண்டிப்பா பணத்துக்காக தான் இதை பண்ணியிருக்கணும். அவனை கண்டுபிடிச்சு பத்திரமா திரும்ப ரோஹிணியை கூட்டிட்டு வந்துடுறோம்ப்பா. இதை நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. நீங்க அமைதியா இருங்க. அம்மா, அந்த ஜூஸை கொடுங்க. வேண்டாம். ஏந்திரிங்கப்பா. மாமா, கொஞ்சம் குடிங்க. ம், ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஆமா, சரி, நீங்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நான் இப்ப கிளம்பிடுறேன். ஓகே. மாமா, ஃபாரின்ல இருந்து கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா போய் ஆகணும். ஸோ நான் இப்ப கிளம்புறேன் மாமா. உடனே போகணுமா மாப்பிள்ள? ஆமா மாமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், நான் இருந்தே ஆகணும். நான் மீட்டிங் முடிஞ்ச உடனே கிளம்பி வந்துடுறேன். மலர், ரோஹிணி விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் மீட்டிங் முடிஞ்ச உடனே கிளம்பி வந்துடுறேன். சரிங்க. டேக் கேர். ம். மாமா, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் வேலை முடிஞ்ச உடனே வந்துடுறேன். வண்டி நிறுத்து. வணக்கம் சார். சொல்லுங்க. ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவன் செல்போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ண முடிஞ்சதா? அவன் நம்ம நினைச்சதுக்கு மேல பெரிய கிரிமினலா இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் செல்போனு, சிம் கார்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டான் போல இருக்கு. அவனை எந்த விதத்திலும் ட்ரேஸ் பண்ண முடியல. ராஸ்கல். இப்போ என்ன சார் பண்றது? எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நாங்களும் தேட ஆரம்பிச்சிட்டோம். சரி சார், நான் கிளம்புறேன். நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்தையும் கேளுங்க. அவனுக்கு யார் யார் க்ளோஸோ அவங்க எல்லாத்தையும் விசாரிங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்களும் எங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், பயப்படாதீங்க. சரி, வரேன் சார். சரி, வாங்க. மாறுவனி. காஃபி தானே? ம். ஐயா 2 காஃபி. ஒரு டீ கொடுங்க. வேற என்ன இல்ல சாப்பிட்டீங்க? வேணாம். வா. பாத்து. டேய் டேய், நில்லுடா. டேய், வண்டிடு வண்டிடு. என்னாச்சு? டயர் பஞ்சர் ஆச்சு சார். ஓ ஷிட். ஸ்டெப்னி வண்டியில் பஞ்சர். ஸ்டெப்னி இல்லை சார். சரி, பக்கத்துல ஏதாவது பஞ்சர் கடை இருக்கா பாரு. சரி. ஹலோ. மலர், நான் தான் பேசுறேன். ரோஹிணி அந்த ராஸ்கலையும் நான் பார்த்தேன். என்ன சொல்றீங்க? எங்க பாத்தீங்க? இங்கதான் கம்பன் ரோட்ல. அவங்கள சேஸ் பண்ணிட்டு போனேன், பட் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் போட சொல்லியிருக்கேன். அநேகமா அவங்க கொடைக்கானலோ இல்ல தேக்கடியோ தான் போகணும். நீ இமீடியட்டா போலீஸ்க்கு தகவல் கொடு. சரி, நான் பண்ணிடுறேன். நீங்க? எனக்கு கோயம்புத்தூர்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, மிஸ் பண்ண முடியாது. நான் மீட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறேன். போய் இமீடியட்டா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே? ஓகே, நான் பாத்துக்கிறேன். அப்பா,
கோகுல் ஃபோன் பண்ணாரு. நம்ம ரோஹிணி அந்த ராஸ்கலையும் கம்மம் போற ரூட்ல அவர் பாத்திருக்காரு. என்ன பார்த்துட்டு சும்மா வந்தாரு? அவங்களை பிடிச்சிட்டுல அவனுக்கு ஃபோன் பண்ணிருக்கான். அவர் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இல்லனா உங்களை ஃபாலோ பண்ணிருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. அப்பா நான் இப்பவே போறேன். என் கையில கிடைச்சானா அந்த இடத்துல அவனுக்கு சமாளிட்டான். கொஞ்சம் பொறுமையாடுறா. பொறுமையா இருக்கிறதா? இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது. அவனை எவ்வளவு நம்பினேன், எனக்கே துரோகம் பண்ணிட்டானே. ஆமாடா, நான் படிச்சு சொல்லலாம், நீ காதலியே வாங்கல. அவனை நடு வீட்டில் ஒன்றாந்து உட்கார வச்ச. இப்போ இப்படி பேசுற. எதுலையுமே ஒரு நிதானம் வேணும்டா. அப்பா அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. ஏய் இங்கே பார், இப்போவாது நான் சொல்கிறத கேளுக்கு. உனக்கு பொண்டாட்டி உள்ளெல்லாம் இருக்கு. ஏதாவது அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதடா. நான் சொல்றதை கேள்றா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு முதல்ல அந்த துரோகியை கண்டுபிடிக்கணும். அவனை ரெண்டுல ஒண்ணு பண்ணாம விட மாட்டேன். மலர், அவங்கள கம்பம் போற ரோட்ல பார்த்தா தானே மாப்பிள்ள சொன்னாரு. ஆமா. அந்த துரோகிக்கு யாருன்னு காட்டு. என்ன அசோக்கு, அம்மா அவனை முதல்ல தடுத்து நிறுத்துமா. அப்பா நீங்க அமைதியா இருங்க. ஐயோ, அவன் ஏற்கனவே மோசமானவம்மா. ஏதாவது அப்பா நீங்க அமைதியா இருங்க. ஒண்ணு ஆகாது. அவன் முரட்டு போய் ஏதாவது பண்ணிடுவேன். அப்பா நீங்க சொல்றது கேளுங்க. மாமா போலீஸ் எல்லா இடத்துலயும் அலர்ட்டா இருக்காங்க. அப்பா ஏதோ ஆகாதுப்பா. இந்த விஷயத்தை முதல்ல நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்பா நீங்க அமைதியா இருங்க. மாமா படுத்துக்கோங்க மாமா. பாத்து. ஹலோ. ஹலோ, நான் மலர் பேசுறேன் சார். சொல்லுங்க. சங்கரையும் என் தங்கச்சியும் என்னை கட்டிக்க போற கோகுல் பாத்துருக்காரு. எங்க? எப்போ? இப்பதான் சார். அவங்க 2 பேரும் கம்மம் போற ரூட்ல கார்ல போயிட்டு இருக்காங்க. எனக்கு அவர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. அப்படியா? சரி, அந்த ரூட்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன், செக் போஸ்ட் எல்லாத்தையும் நான் அலர்ட் பண்ணிடுறேன். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு சரியில்லையா? இல்லம்மா. இல்ல, காலையில இருந்த மாதிரி நீ இல்ல. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கியே. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என்ன கோபி? மலர், மேடத்தை பார்த்து பேசிட்டேன்ப்பா. அவங்களுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்றது முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே எனக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னு தயங்கி போனேன். அவங்களும் அதே சூழ்நிலையில தான் வந்திருக்காங்க. மலர் மேடத்தோட தங்கச்சி அவங்க அண்ணன் ஃப்ரெண்டோட ஓடி போயிடுச்சு. இதுல அவங்க அப்பா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. பெத்த பையனும் சரியில்லை, 2வது பொண்ணும் சரியில்லை. நீ ஒருத்திதாமா உருப்படியா பொறுப்பா இருக்க. உனக்கு இந்த கல்யாணம் நடக்கணுமா? நான் உயிரோட இருக்கதே அதுக்காகத்தான் சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி குடும்ப சூழ்நிலை. இதை எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு அவங்க தயங்கி வந்திருக்காங்க. இது ஒண்ணுதான்ப்பா எங்களுக்குள்ள ஒற்றுமை. பேசணும், 2 பேருமே பேசணும். 2 பேருமே 2 பேரோட அப்பாக்கள் பேச்சை கேட்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமே இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையோ சங்கடமோ வராதுப்பா.